ஒரு அமெரிக்க போர் விமானம் எதிரி நாட்டுக்குள்ள சுட்டு வீழ்த்தப்படுது. பைலட் உயிரோடு இருக்காரு, ஆனா அவரை சுத்தி எதிரி படைகள். இது வெறும் கதை இல்ல, அமெரிக்கா ராணுவ சரித்திரத்திலே நடந்த ரொம்பவே துணிச்சலான ஒரு மீட்பு பணியோட நிஜ கதை. அமெரிக்க ராணுவ சரித்திரத்திலேயே ரொம்பவே துணிச்சலான மீட்பு நடவடிக்கைகள்ல ஒண்ணு. பாருங்க, இந்த வார்த்தைகள்லாம் சும்மா புகழ்ச்சிக்காக சொல்லப்படல. இது ஒரு சாதாரண ஆபரேஷன் கிடையாது, வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு நிகழ்வு. ஏன் அப்படி சொல்றாங்க? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். எந்த ஒரு பெரிய நெருக்கடியும் ஒரு சின்ன பொறியிலிருந்து தான் ஆரம்பிக்கும் இல்லையா? இந்த விஷயத்துல அந்த பொறி வானத்திலிருந்து விழுந்த ஒரு ஃபைட்டர் ஜெட். சரி, எல்லாம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு முதல்ல பாத்துருவோம். எல்லாமே கண் சிமிட்டுற நேரத்துல நடந்து முடிஞ்சிடுச்சு. ஈரான் வான்பரப்புல ஒரு அமெரிக்கா F-15 ஜெட் தாக்கப்பட்டு கீழே விழுது. 2 பேரு பாராஷூட்ல குதிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் அதிர்ஷ்டவசமா சீக்கிரமே மீட்கப்படுறார். ஆனா இன்னொருத்தர், அவர் எங்க போனார்னே தெரியல. எதிரிகளோட பிடியில சிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான இடத்துல காணாம போயிடுறாரு. இப்போ டைமோட ஆரம்பிக்குது. சுமாரா 48 மணி நேரம், அதாவது கிட்டத்தட்ட 2 முழு நாள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது நம்ம ஊர் இல்ல, எதிரியோட பூமி. உங்களை பிடிக்கிறதுக்காகவே ஒரு பெரிய படையே தேடிட்டு இருக்கு. ஒவ்வொரு நிழலை பார்த்தாலும் எதிரி மாதிரி தெரியுது. அந்த பைலட்க்கு ஒவ்வொரு செகண்டும் ஒரு யுக மாதிரி போயிருக்கும் இல்லையா? ஓகே, ஒரு பைலட் எதிரியோட ஏரியால மாட்டிக்கிட்டார். அவரை காப்பாத்தியே ஆகணும். சொல்றதுக்கு வேணா ஈஸியா இருக்கலாம், ஆனா செஞ்சு முடிக்கிறது, அதுதான் இந்த ஆபரேஷனோட மிகப்பெரிய சவால். வாங்க அந்த ஆபரேஷனுக்குள்ள என்ன நடந்ததுன்னு இப்ப பார்க்கலாம். அப்படின்னு இந்த மிஷன்ல அவ்வளவு பெரிய ஆபத்து இருந்துச்சு. சும்மா எதிரி நாட்டுக்குள்ள போறது மட்டும்தானா? இல்லவே இல்ல. அந்த மீட்பு குழு சந்திச்ச சவால்கள் நம்ம கற்பனைக்கே எட்டாதது. ஈரானிய படைகள் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இல்ல, தரையில அந்த பைலட்ட மூளை முடுக்கெல்லாம் விலவீசி தேடிட்டு இருந்தாங்க. போதாக்குறைக்கு அவரை கண்டுபிடிச்சு கொடுத்தா பெரிய பரிசுன்னு ஒரு வதந்தியும் பரவிட்டு இருந்துச்சு. அதே நேரத்துல வானத்துல அவங்கள காப்பாத்த வந்த அமெரிக்க ஹெலிகாப்டர்கள் மேல சரமாரியா துப்பாக்கிச்சூடு. இது ஒரு மீட்பு பணி மாதிரி தெரியல, ஒரு சின்ன போர்க்கள மாதிரியே இருந்துச்சு. இத்தனை தடைகள், இவ்வளவு ஆபத்துகள், ஆனாலும் அவங்க ஜெயிச்சாங்க. எப்படி? இதுக்கு வெறும் தைரியம் மட்டும் பத்தாது. இதுக்கு பின்னால ஒரு செதுக்கப்பட்ட திட்டம் இருந்துச்சு. அவங்களோட பிளான்ல 4 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. முதல்ல, திறமையான ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வீரர்களை களத்துல இறக்குனாங்க. 2வதா, ஹைடெக் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த பைலட் எங்க ஒளிஞ்சிருக்காருன்னு துல்லியமா கண்டுபிடிச்சாங்க. ஆனா 3வது ஸ்டெப் தான் ரொம்பவே முக்கியம். அவங்க நேரா போகல. ஈரானிய படைகளோட கவனத்தை வேற பக்கம் திருப்புறதுக்காக பல இன்டெலிஜென்ஸ் தந்திரங்களை பயன்படுத்தினாங்க. எதிரி குழப்பத்துல இருந்த அந்த சில நிமிஷத்தை சரியா பயன்படுத்தி ஹெலிகாப்டர்கள் ரொம்ப தாழ்வா பறந்து போய் அந்த பைலட்டை தூக்கிட்டு வந்தாங்க. இந்த வெற்றியோட சீக்ரெட்டே அவங்க ஆயுதங்கள்ல இல்ல, அவங்களோட புத்திசாலித்தனத்துல தான் இருந்துச்சு. தேடுதல் வேட்டையிலிருந்து ஈரானிய படைகளை குழப்பறதுக்காக அமெரிக்கா வேணும்னே சில தவறான தகவல்களை பரப்பியது. இதனால எதிரிக்கு செம கன்ஃபியூஷன். அந்த கேப்ல மீட்பு குழுக்கு தேவையான பொன்னான நேரம் கிடைச்சது. ஆனா இந்த வெற்றிக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியிருந்தது. ஆமா, பைலட் உயிரோட மீட்கப்பட்டார், அதுதான் முதல் இலக்கு, அதுல ஜெயிச்சாங்க. ஆனா இந்த துணிச்சலான ஆபரேஷன்ல சில அமெரிக்க விமானங்கள் சேதமடைஞ்சதாகவும் சிலது அழிக்கப்பட்டதாகவும் கூட ரிப்போர்ட் சொல்லுது. இது ஒன்ன நமக்கு நல்ல ஞாபகப்படுத்துது, போர்க்களத்துல எந்த வெற்றியும் சும்மா கிடைச்சிடாது. சரி, பைலட்டே காப்பாத்தியாச்சு, இதோட கதை முடிஞ்சதா? இல்ல. உண்மைய சொல்லப்போனா உண்மையான பாதிப்பே இனிதான் ஆரம்பமாக போகுது. இந்த ஒரே ஒரு சம்பவம் உலக அரசியல் அரங்கத்துல எப்பேற்பட்ட அதிர்வலைகளை உண்டாக்குச்சுன்னு பார்க்கலாம். பெரும் பதற்ற அதிகரிப்பு. இந்த வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? அமெரிக்கா ஈரானோட இறையாண்மையே மதிக்காம அவங்க நாட்டுக்குள்ளேயே புகுந்து ஒரு ராணுவ நடவடிக்கையே செஞ்சிருக்கு. இது சும்மா ஒரு எல்லை தாண்டுதல் இல்ல, இது போருக்கான ஒரு நேரடி சவால் மாதிரி. இந்த ஒரே ஒரு நிகழ்வு 2 நாடுகளையும் ஒரு பெரிய போரோட விழுமுக்கே கொண்டு போயிடுச்சு. இந்த ஒரு சம்பவத்தோட தாக்கம் உடனே உலகம் முழுக்க தெரிஞ்சது. போர் வந்துருங்குற பழத்துல சர்வதேச மார்க்கெட்ல கச்சா எண்ணெய் விலை ராக்கெட் மாதிரி ஏறிச்சு. மத்திய கிழக்குல பதற்றம் அதிகமானதுனால நாடுகளுக்கிடையான உறவுகள்ல விரிசல் விழுந்துச்சு. பாருங்க, இது வெறும் 2 நாட்டு பிரச்சனை இல்ல, உலக பொருளாதாரத்தையே ஆட்டி பாக்குற ஒரு நிகழ்வா மாறிடுச்சு. இந்த ஆபரேஷன்ல ஒரு சர்ப்ரைஸ் ட்விஸ்டும் இருக்கு. இது வெறும் அமெரிக்கா ஈரான் சண்டை மட்டும் இல்ல, இஸ்ரேல் மாதிரி அமெரிக்காவோட நட்பு நாடுகள் கூட பின்னாலிருந்து உளவு தகவல்கள் கொடுத்து உதவி செஞ்சதா செய்திகள் சொல்லுது. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த மோதலோட வலைப்பின்னல் எவ்வளவு சிக்கலானதுன்னு புரியுது.
சுருக்கமா சொல்லணும்னா கடைசியில என்ன ஆச்சு? அமெரிக்க பைலட் மீட்கப்பட்டார். இது ஒரு வெற்றி. ஆனா அந்த வெற்றி சாதாரணமா கிடைக்கல. பயங்கரமான ஆபத்துகளுக்கு நடுவுல கிடைச்சது. ரொம்ப முக்கியமா அந்த பைலட்டை கைப்பற்றணும்னு ஈரான் போட்ட திட்டம் தோல்வியடைஞ்சது. இது அமெரிக்காவுக்கு ஒரு தெளிவான டாக்டிக்கல் வெற்றி. பைலட் இப்போ சேஃப். ஆனா கதை இங்க முடியல. உண்மையில இந்த ஒரு மீட்பு பணி இதைவிட ஒரு பெரிய மோதலுக்கு ஆரம்ப புள்ளியா இருக்குமோ? அடுத்து என்ன நடக்க போகுது? பதற்றம் இப்போ உச்சகட்டத்துல இருக்கு. இந்த நிலைமையில அடுத்த என்ன நடக்க வாய்ப்பிருக்கு? இதுதான் இப்போ எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற ஒரே கேள்வி. இப்போதைக்கு நம்ம கண்ணு முன்னாடி 3 வழிகள் தான் தெரியுது. ஒன்னு, அமெரிக்கா இந்த வெற்றியால உற்சாகமாகி இன்னும் தாக்குதல்களை அதிகப்படுத்தலாம். இல்லன்னா இதுக்கு பதிலடியா ஈரான் இன்னும் ஆக்ரோஷமா தாக்குதல் நடத்தலாம். அது ஒரு முழு போருக்கே வழிவகுக்கும். 3வது ஒரு வாய்ப்பு, மத்த உலக நாடுகள் கொடுக்கற பிரஷர்னால 2 பேரும் மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு வரலாம். மோதலா சமாதானமா எந்த பாதையை தேர்ந்தெடுக்க போறாங்கன்னு தெரியல. நிலைமை ரொம்பவே பதற்றமா இருக்கு. இந்த ஒரு மீட்பு பணி ஒரு பெரிய அரசியல் சதுரங்க ஆட்டத்துல ஒரு காய் நகர்த்தல் மட்டும்தான். ஒரு சிப்பாயை காப்பாத்துறதுக்காக ராஜாவே ஆபத்துல தள்ளியிருக்காங்களா? அடுத்த மூவ் யாருடையதுன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.